குட் பேட் அக்லியோட ஃபஸ்ட்டு சிங்கிள் கண்டிப்பாக ஜெயில் சாங் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி அப்டேட் கொடுத்தோம். இப்போ குட் பேட் அக்லியோட ஹேஷ்டேக் அடிச்சிங்கன்னா அந்த ஜெயில் சாங்கோட அப்டேட் தான் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் தலையோட இன்ட்ரோ சாங்காகவும் அது மட்டும் இல்லாமல் ஜெயில் சாங்காகவும் தான் இருக்க போகுது. இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான வேலைகளை ஏற்கனவே இந்த படத்தோட முன்னாள் மியூசிக் டைரக்டர்னு சொல்ல போகிற டிஎஸ்பி முடிச்சு வச்சிருந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. இப்போது அதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிவி பிரகாஷ் தான் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான மொத்த வேலைகளையும் பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்க்கு கேட்ட கேள்விக்கு இப்போ ஃபுல் ஸ்விங்கில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. முக்கியமாக இந்த படத்தோட ஹைப்புக்கு காரணம் இப்போ ரிலீஸ் ஆன அந்த டீசர் தான் சொல்லணும். அதுலேயும் அந்த டீசரில் நிறைய படங்களோட ரெஃபரன்ஸை வச்சிருக்காரு. அதுதான் இந்த டீசர் ஹிட் ஆகிறதுக்கு காரணம். தேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த சீன்ஸ்லாம் வேற லெவலில் ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும். இந்த படத்தில் ஒரு சாங் நம்ம டிஆர் பாடியிருக்காரு. அது தலைக்கான இன்ட்ரோ சாங் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட்டாக போட்டிருந்தோம். இன்னொரு பக்கம் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிறது மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 அந்த படத்தோட அப்டேட் தான். இந்த படத்தோட ஷூட்டிங்கும் பூஜையும் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தில் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா நயன்தாரா இந்த படத்தில் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க. வேல்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. நம்ம சுந்தர் சி இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஆதி இந்த படத்தில் மெயின் கேரக்டரில் ப்ளே பண்ணுறாரு. யோகி பாபு காமெடினா இந்த படத்தில் ஜாயின் ஆயிருக்காரு. அடுத்ததாக பேசப்படுற படம் சர்தார் 2 நம்ம கார்த்தியோட படம். பார்ட் 1 நல்லாவே இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்ட் 2ஓட ஷூட்டிங் வேலைகள் இப்போ ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி இந்த சம்மருக்குள்ளே அந்த ஷூட்டிங்கை முடிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகம். ஜெயிலர் 1 செம்மையாக ஹிட் ஆயிருச்சு. அதனாலவே இந்த படத்து மேலே அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்தோட ஷூட்டிங்கை அடுத்த வாரத்தில் சென்னையில் ஆரம்பிக்கிறாங்களாம். பெருசாக செட்டு போட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. கூடவே சில லைவ் லொக்கேஷன்லேயே ஷூட் பண்ண போகிறாங்களாம். சென்னையில் இருக்கிறவங்க சான்ஸ் இருந்தால் சூப்பர் ஸ்டாராக நீங்கள் லைவ் லொக்கேஷன்லேயே பார்க்கலாம். இந்த படத்தில் மோகன்லாலுக்கு கொஞ்சம் அதிகமான ஸ்க்ரீன் டைமிங் இருக்கும் போல். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கேமியா ரோலில் ப்ளே பண்ணிருப்பாரு. கொஞ்சம் சீன்ஸ் தான் வருவார். இந்த படத்தில் நிறையா சீன் அவர் இருப்பார் போல். கொஞ்சம் வெயிட்டான ரோல் அவருக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இன்னும் சில அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.